பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்கள், வேதவசனம் மிக அழகாய் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. பாருங்கள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த சமயத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் அவன் வாழ்க்கையில் எதிர்காலத்திற்கும் கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காலங்கள் ஆனது, நேரங்கள் ஆனது, அவனுடைய வயதும் கூடினது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை மறக்கவில்லை. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு விசுவாசத்தோடு நான் ஒன்றை சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, ஆனால் அவர் அதை குறித்து ஒரு நாளும் மறப்பதில்லை. மனிதன் ஈஸியாக மறந்துடுவான், மனிதன் சுலபமாய் மறந்து விடுவான். ஆனால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் மறக்காதவர். பாருங்கள், ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்தான்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் அழுத்தி சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி தருவார் என்று முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அந்த நம்பிக்கை இருக்கிறது. இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, விட்டுருவோம், அப்படியே அந்த ஜெபம் பண்ண வேண்டாம். இவ்வளவு நேரங்கள் ஆகிவிட்டது, என் பொண்ணுக்கு திருமணம் ஆகாது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நன்மை வராது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் பெற்றோர்கள் ஜெபிக்கிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் சரி என்னமோ நடந்துட்டு போட்டுன்னு விட்டுருதாங்க. ஆனால் அப்படி அல்ல. தேவன் நேரங்களுக்கும் காலங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் நேரத்தில் அவர் சரியாய் செய்வார். அவன் செய்த காரியம் என்ன? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான், விசுவாசத்தில் வல்லவனானான். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவதற்கு முன் நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தணும். You have to glorify God. தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நீங்கள் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு எது தாமதமாக இருக்கிறதோ கர்த்தர் சீக்கிரத்திலே உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்வை நன்மையுடைய வாழ்வாய் மாற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம். சீக்கிரத்தில் நடக்க வேண்டியது நடக்கும். முழு நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் முழு நிச்சயமாய் நம்பிக்கை வைத்து எழும்ப கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.